ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேலம் பொண்ணு சரண்யா. இன்றைக்கி நம்ம எல்லாம் இங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கீழ் வீட்டில் உள்ள அக்கா வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கு தான் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம பாப்பாவுக்கு இன்றைக்கி வியர் பண்ண ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப அடம் பிடிச்சாங்க, நானும் இன்றைக்கி கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கஸ்டமில் பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா அப்படி சுற்றி காமிங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பர். மோஷி நீங்கள் போகிறீங்களா? போங்க 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 போங்க, 2 பேரும் போங்க போங்க. போ. படைச்சிட்டாங்களா படைக்கலையாண்ணா? சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி அம்மன் தாயாரை 3 நாள் ஏன் வீட்டில் வச்சு வழிபடுறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நம்ம வரலட்சுமி அம்மன் தாயாரை 3 நாள் நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கணவரோட ஆயுசு அதிகரிக்கணும். 2வது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குழந்தை வரம், கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் நம்ம சாமியை 3 நாள் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். 3வது விஷயம் என்னென்னா, நமக்கு பண வரவு அதிகரிக்கணும், நமக்கு செல்வம் அதிகமாக பெருகணும், நம்ம வீட்டில் உள்ள ஆண்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு நல்லா போகணும். அதுக்காக தான் வரலட்சுமி அம்மன் சாமியை 3 நாள் வச்சு வழிபடுறாங்க. இந்த பூஜை வந்து பெரும்பாலானோர் தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்களாம். இது தமிழ்நாட்டில் உள்ள பண்டிகை கிடையாது. இது வந்து கர்நாடகா, பெங்களூர், கேரளா இந்த மாதிரி உள்ள ஸ்டேட்டில் தான் இது பண்டிகை அப்படின்னு அண்ணா எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே இந்த பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அம்மாவும் பண்ணதில்லை, அத்தையும் பண்ணதில்லை. அப்படி யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணியிருந்தா கூட எப்படியோ ஒன்று நான் முயற்சி பண்ணியிருப்பேன். நம்ம வரும்போது சாமிக்கு என்ன கொண்டு வரணும்னு தெரியல. என்கிட்ட பூ இருந்துச்சு, அதனால் சாமிக்கு பூ எடுத்துகிட்டு வந்து நானும் கொடுத்தேன். மணி அடிக்க போறேன் நான். இன்பன் போட்டுக்கிட்டியா? கை காமி. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு பாப்பாங்களுக்கும் வளையல் போட்டு விட்டாங்க, எனக்கும் வளையல் போட்டு விட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வீடியோ லைவில் வருவேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம். டேட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.